வணக்கம். நான் ஆர்கே கோடூரு. வெல்கம் டு ஆர்கே கோடூரு விலாக்ஸ். ஜனநாயகன் மூவி போஸ்ட்போன்ட். இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்சேன். வாட்ஸ்அப்பில் டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. யுவர் புக்கிங்ஸ் ஹேஸ் பீன் கேன்சல்ட் ஃபார் த ஜனநாயகன் மூவி ஆன் 9th. அதை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒருத்தன் அவனோட கெரியரை உச்சத்தை விட்டுட்டு, அவ்வளோ லக்ஸரியஸ் லைஃப் விட்டுட்டு, மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும் அரசியலுக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு உங்கள் ஸ்கேம்ஸ் காசு கொள்ளடிக்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருப்பார். நீங்கள் தவிர வேறு யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது. நீங்கள் 2 பேர் தான் மாற்றி மாற்றி ஆண்டணும். உங்களோட சேர்த்து அந்த பிஜேபியும் இல்லை. நீங்கள் கேட்குறது தெரியுது. இந்த சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்னர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வருதுன்னு. தம்பி, அந்த இது எனக்கும் தெரியும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்ன்டு ஸ்டேட் பீப்புள் ஒன்லி ஒர்க் இன் தி சென்சார் போர்டு. அப்படின்னா இது கவர்னர்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆனால் அதில் வேலை செய்கிறவங்க, அந்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்டேட் ஆளுங்க தான் இருப்பாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. பிஜேபி படத்தை ரிலீஸ் ஆகாமல் பிரச்சனை கொடுக்குது. அதோட சேர்த்து நேற்று மദ്രാஸ் ஹைகோர்ட்டில் சென்சார் சர்டிஃபிகேட் லைக்லி டு பி ரிலீஸ்ட் ஆன் மார்னிங் ஆஃப் 9th of Jan. எப்படி படம் 19th December அன்றைக்கி சப்மிட் பண்ணுவோம். அப்போவே பார்ப்பீங்க. 22 கட்ஸு சொல்வீங்க. அந்த கட்ஸு பண்ணிவிட்டு உங்களுக்கு சென்சார் சப்மிட் பண்ணிட்டோன்னா அந்த கட்ஸு சொல்லுவீங்க. எப்படி உங்களுக்கு December 19th அன்னைக்கு படம் சென்சாருக்கு அனுப்புவோம். நீங்கள் பார்த்துட்டு 22 கட்ஸ் சொல்லுவீங்க. அந்த கட்ஸு முடிச்சுட்டு உங்களுக்கு படம் ரீசப்மிட் பண்ணால் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் இழுத்தாமல் நீங்கள் இப்போ வரைக்கும் இழுப்பீங்க. கேட்டால் மைனாரிட்டிஸை வந்து ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. அப்போது என்ன பண்ணுங்க சார், நீங்கள் படம் பார்க்கும்போது இது எல்லாமே சொல்லணும்ல. 22 கட்ஸ் சொல்லும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இதுவும் அப்டேட் பண்ணோம்ல. 24 கண்ட்ரீஸில் இந்த படத்துக்கான சென்சார் சர்டிஃபிகேஷனே முடிஞ்சிருக்கு. யூகேல இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க. 4 out of 5 ரேட்டிங். இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கும் போதே ஒரு கடுப்பான நோட்டிஃபிகேஷன் பார்த்து தான் எழுந்திரிச்சேன். அது என்னென்னா, விஜயோட ஜனநாயகன் மூவி டிக்கெட்ஸ் ஆர் கேன்சல்டு. செம்ம கடுப்பாகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எகனஸ்டாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எடுத்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரும். நீங்கள் எங்களை டிவிகேவை பிஜேபி பி டீம்னு பிராண்ட் பண்ண பார்ப்பீங்க. இப்போ தெரியுதா யார் பிஜேபியோட பி டீம்? நீங்கள் தான்ப்பா. மறைமுக கூட்டணி வித் பிஜேபி. எல்லாம் தெரிய வரும். எங்களுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாதுப்பா. காலங்காலமாக தளபதி படத்துக்கு வர்ற பிரச்சனை தானே. என்ன ஒரு வருத்தம்னா, இந்த கடைசி படம் ஏற்கனவே நிறைய பிரச்சனை கொடுத்தீங்க. டிஸ்ட்ரிபியூஷனில், தியேட்டர் ஷேரிங்கில். உங்கள் பாஸ் பிஜேபி கிட்ட சொல்லி உங்கள் ஆளுங்க சென்சார் சர்டிஃபிகேட் இருக்க அவங்களுக்கு சொல்லி கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டீங்க. நல்லதுப்பா. இன்னும் 4 மாதம்தான். கண்டிப்பாக தளபதி உங்கள் எல்லாருமே தமிழ்நாடு அரசியல்லேருந்து வீட்டுக்கு அனுப்புவார். 2026 விஜய் தான் அடுத்த சிஎம். டிவிகே தான் வின்னிங் கட்சி. இதோடன் நல்லதொரு நாடு செய்வோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.